ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கண்டக்டர் அண்ட் வந்து டிரைவர், ஸோ இவங்களை வந்து கான்ட்ராக்ட் பேஸில் டெம்பரவரியாக வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ தினக்கூலி அடிப்படையில் வந்து இப்போ வந்து டெம்பரவரியாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கே எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் வழியாக உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து வர முடியாது அப்படின்றதுக்காக ரயில் சேவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மண்டபத்தோட. ஸோ மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அவங்க வந்து கூடுதல் பேருந்துகள் வந்து அவங்க வந்து இயக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட போகிறதுனால இந்த ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் போஸ்டிங்க்கு வந்து டெம்பரவரியாக வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் அண்ட் கண்டக்டர் 2 போஸ்டிங்குமே எடுக்க போகிறாங்க. இது வந்து என்ன பேசிஸில் அப்படின்னா தினக்கூலி அடிப்படையில் அவங்க வந்து எடுக்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக பணிபுரிய வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக தான் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு தனியாக லைசன்ஸ் இருக்கணும், கண்டக்டருக்கு தனியாக லைசன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட டிரைவருக்கான லைசன்ஸும், அப்புறம் கண்டக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டக்டருக்கான லைசன்ஸும் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 45க்கு மேலே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷனுமே போட தேவையில்லைங்க. இதுக்கு வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நீங்கள் வந்து எதுலேயுமே அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக போய்ட்டு ராமேஸ்வரத்துலேயே நீங்கள் வந்து போய்ட்டு விசாரிச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்போ போஸ்டிங் போடுறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் எழுதுறாங்க அப்படின்றத நீங்கள் நேரடியாக அங்கேயே போய்ட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தொலைபேசி நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேல அந்த நம்பர் வந்து இருக்க பாருங்கள். அப்படின்னு உங்களுக்கு வந்து 9487898118 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கணும். இது வந்து அவங்களே கொடுத்துருக்குற நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நேரில் போகிறதா இருந்தால் போய்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ எந்த விதமான அப்ளிகேஷனும் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இது வந்து தற்காலிகமாக எடுக்கிறதுனால உங்களை வந்து நேரடியாக தான் வர சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வேலை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 45க்கு மேலே இருக்குது, உங்களுக்கு வந்து ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு டிரைவர் வேலையோ இல்லை கண்டக்டர் வேலையோ தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். எங்கன்னா உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.